பிசிக்கலா ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டுறோம், கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனா அதுவே ஒருத்தங்க மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம அந்த லெவலுக்கு கேர் கொடுத்து பாத்துக்கிறது இல்ல. ஏன்னா இங்க ஒருத்தங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சரி, அவங்க ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டா இருப்பாங்க போல இருக்கு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆனா அப்படி கடந்து போறதுனால இங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். மார்ச் 2012 சிங்கப்பூர். இங்க இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கால் எடுத்து பேசின அந்த சமயத்துல, சார், எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க அணத்துற மாதிரியும் அழுகிற மாதிரியும் புலம்புற மாதிரியான சத்தம்லாம் கேக்குது. இதை கேட்கிற எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தான் வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸும், நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க, நாங்க சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த வீட்டோட கதவை வந்துட்டு தட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் ரூம்ல இருக்கிறவங்க கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே உள்ள இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார், நாங்க தான் கால் பண்ணோம், எங்க கூட கேப்ரியல் அப்படின்ற ஒருத்தர் தங்கி இருக்காரு, அவரும் அவங்களோட ஃபியான்சியும் அங்க இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள தான் வந்துட்டு தங்கி இருக்காங்க. அந்த ரூம்குள்ள இருந்து அணத்துற மாதிரியான சத்தம் கேட்டுட்டே இருக்கு சார், எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அதனாலதான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ், இது இந்த ரூமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ரூமுடைய கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே கேப்ரியல் அப்படின்றவர் வந்துட்டு அந்த கதவை ஓபன் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம், என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு கேப்ரியல் வந்துட்டு, சார், எனக்கும் என்னோட ஃபியான்சிக்கும் ஒரு சின்ன சண்டை, அந்த சண்டையில தான் நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம், அதுதான் இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு, எந்த ஒரு சத்தமும் போட்டுக்காதீங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, எதா இருந்தாலும் நீங்க பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் வர மாதிரி எந்த ஒரு விஷயமே அங்க தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்ரியலுக்கும் எந்த ஒரு அடியுமே படல, கூட இருக்கக்கூடிய அவங்களோட ஃபியான்சியான எல்சிக்கும் வந்துட்டு பெருசா உடம்புல கீரலோ காயமோ எந்த ஒரு அடியும் இல்லை. ஆனா எல்சி பாக்குறதுக்கு கொஞ்சம் வெளிரி போன மாதிரி இருந்திருக்காங்க. இருந்தாலும் இது எந்த ஒரு அடித்தடியிலையும் கொண்டு போயிட்டு விடல அப்படிங்கறதுனால வெறும் அட்வைஸை மட்டும் பண்ணிட்டு போலீஸ் ஆபீசர் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் மறுநாள் காலையில மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கால் எடுத்து பேசினப்ப, சார், இங்க ஒரு பயங்கரமான அசம்பாவிதம் நடந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போனப்ப அங்க மோசமான ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்க. அந்த கேப்ரியலோட ஃபியான்சி எல்சி ரொம்ப மோசமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா அவங்களோட கண்ணெல்லாம் புடுங்கி வெளியில எடுத்து போட்டிருக்காங்க. இன்னும் பல மோசமான காயங்கள் வந்துட்டு அவங்களோட உடம்புல இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை. இப்படி ஒரு கொலையை பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது பயங்கர ஷாக்கான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி அங்க என்ன நடந்துச்சு, இவங்களோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த எல்சி அப்படின்றத பார்க்கலாம். எல்சி 1988ல சிங்கப்பூர்ல பிறக்கிறாங்க. இவங்களுடைய அம்மா பேரு யாக், அப்பா பேரு லியாங். இவங்க அப்பா அம்மாக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. இந்த எல்சி தான் வந்து பாத்தீங்கன்னா மொத பொண்ணு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருந்திருக்கு. அதாவது எல்சிக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்கு. இவங்க 3 பேருத்தையுமே அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வேணும்ன்ற எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாது, ரொம்பவே நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். இவங்க அப்பா கார்பெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே அவருக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுதான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இதுல எல்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எல்சி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னும் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே கைண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இப்படி இவங்க கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுனால அதுக்கு பலனா ஏப்ரல் 2011ல இவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஆகுறாங்க. இப்பல இருந்து இவங்களுமே இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே நார்மலா இருந்தாலும் ரொம்பவே அழகா போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் 23 வயசான இந்த எல்சி வழக்கம் போல அவங்களோட சோஷியல் மீடியாஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இங்கதான் இவங்க கேப்ரியலை வந்துட்டு பாக்குறாங்க. இவங்க கேப்ரியலை சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயமே அவருக்கு 36 வயசு. இவங்க 2 பேருமே சாட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. இவங்களுடைய பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருமே சோஷியல் மீடியாஸ்ல தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கறதுனால ஒருத்தர் யார் அப்படின்ற டீட்டெயில் பெருசா தெரியாது. சோ கேப்ரியல் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிங்கப்பூர்ல ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்கேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, நான் ஒரு லாயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்களுக்கு
2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லப்போனா கேப்ரியலுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் வந்துட்டு டைவர்ஸ் ஆயிருக்கு. கோர்ட்ல டைவர்ஸ் இது பண்ணி 2 பேருமே பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு குழந்தைங்க 2 பேர்த்தையுமே நானே என்னோட கஸ்டடியில் எடுத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் கிட்ட அந்த 2 குழந்தைகளையும் காட்டாம அவங்களே அவங்க கூட கூட்டு போயிருக்காங்க. இப்படி டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் சோசியல் மீடியாவில் வந்துட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் தான் இவர் எல்சியை மீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்னோட பாஸ்ட் லைஃப் வந்துட்டு ரொம்பவே சோகமா இருந்தது, என்னால் அதுல இருந்து வெளியில வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிம்பத்திலாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி தான் இவங்க 2 பேருமே பயங்கரமா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்சி வந்துட்டு எனக்கு கேப்ரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டில் போயிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட எல்சியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது, நீ பாட்டுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற, 36 வயசு கல்யாணம் ஆயிருக்குங்கிற, எதை பத்தியுமே விசாரிக்காம ஒன்று எப்படி கல்யாணம் பண்ணி தரது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எல்சி வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே கேப்ரியல் வந்துட்டு ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பாசத்துக்காக தான் இயங்கிட்டு இருக்காரு, என்ன அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவருக்காக பேசுறாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஆனா எல்சியோட வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கல. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஜூன் மாசத்துல எல்சி அவங்க வீட்டில இருந்து கேப்ரியலோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் கேப்ரியல் பண்ண ஒரு பெரிய தப்பு. இதுல எல்சியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு யார் என்னன்னே தெரியாம ஒன்னு எப்படி அனுப்ப முடியும், அது உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவங்களை வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்சியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணாங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப கேப்ரியலோட அபார்ட்மெண்ட்ல எல்சிக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்த நாள் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தா இருந்திருக்கு. கொஞ்ச நாள் 2 பேருமே ரொம்பவே ஜாலியா பேசிட்டு வெளியில சுத்திட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா போக போக தான் எல்சி வந்துட்டு கேப்ரியல் கிட்ட சில மாற்றங்கள்லாம் பாக்குறாங்க. அவரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு, வித்தியாசமா தனியா நின்னுட்டு எதையோ பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதுல பல முறை எல்சி வந்துட்டு கேப்ரியல் கிட்ட போயிட்டு என்னாச்சு, எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கேப்ரியல் வந்துட்டு இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா போக போக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக எல்சி கேப்ரியல் ஒரு நாள் பிடிச்சு உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கேப்ரியல் வந்துட்டு இங்க ஏதோ ஒன்று நெகட்டிவா இருக்கு, இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை, நம்மளை சுத்தி இந்த மாதிரி பேய்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்சியும் என்ன சொல்றீங்க, பேய் இருக்கா, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு கேப்ரியல் இல்ல, இங்க சுத்தி நிறைய கெட்ட ஆத்மாக்கள்லாம் இருக்கு, அதுங்களாம் நம்மள அழிக்க ட்ரை பண்ணுது, நம்ம அதுங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டு இருந்த இவரு ஒரு கட்டத்துக்கு மேல எல்சிக்குள்ளேயுமே பேய் இருக்கு, பேய் வந்துட்டு எல்சியை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் நம்புறாரு. இதனால கேப்ரியல் வந்துட்டு ஒரு பிரீஸ்ட் கிட்ட பேசி எல்சாவுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க பேய் ஓட்டுற சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப இவங்க வீட்டுக்கு வந்த பிரீஸ்டும் வந்துட்டு எல்சாவை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்சாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, அவங்க ரொம்பவே நார்மலா இருந்திருக்காங்க, எல்சாவுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல, அவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரீஸ்டும் கேப்ரியல் கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா கேப்ரியலுக்கு இந்த பதில் வந்துட்டு அவ்வளவு திருப்திகரமா இல்ல. கேப்ரியல் எங்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் வீட்டுல இருந்தாலும் எல்லா சமயமே கையில ஒரு சின்ன பாக்கெட் பைபிள் ஒன்று வச்சிருப்பாராம். இப்ப கேப்ரியலோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை சுத்தி நிறைய பேய்ங்க வந்துட்டு அவங்கள ஆட்கொள்ள ட்ரை பண்ணுது. பல முறை அவரோட கண்ணுக்கும் வந்துட்டு பேய்ங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கான், பேயோட குரல்லாம் வந்துட்டு கேட்டு இருந்திருக்கான். அதுங்களை விரட்டுறதுக்காக தான் அவர் போராடுறதா அவரு நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சைக்கோசிஸ் இருக்கு, அவருக்கு மென்டலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் தோணுது, ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி, குரல் கேட்கிற மாதிரியான இலூஷன்ஸ் டிலூஷன்ஸ் எல்லாம் அவருக்கு தோணுது. இந்த மாதிரியான இலூஷன்ஸ் எல்லாமே கேப்ரியலுக்கு மட்டும்தான் தோணுது. அப்படிங்கிறதுனால இதை கேப்ரியல் என்னவா புரிஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய்கள் இருக்கிறது நம்மளோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, நம்மளுக்கு தான் அதை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சக்தி இல்லை, அதனாலதான் அவங்களோட கண்ணுக்கெல்லாம் இந்த பேய்கள் தெரிய மாட்டேங்குது, நம்ம தான் முயற்சி பண்ணி இந்த பேயெல்லாம் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா கேப்ரியலுக்கு இந்த மாதிரியான மென்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கு, அவருக்கு உள்ளார அவருக்கு வெளியில இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற எதுவுமே எல்சிக்கு தெரியாது. அவங்க வழக்கம் போல இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருப்பாரு, அதனாலதான் அவருக்கு அந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃப்ரீயா இதை விட்டுட்டாங்க. இந்த சமயம் தான் கேப்ரியல் எல்சி இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு வெக்கேஷன் போயிருக்காங்க. இந்த வெக்கேஷன்ல ஸ்கைவேல கேப்ரியல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்சி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எல்சி அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற எதை பத்தியுமே தெரியாம ரொம்பவே சந்தோஷமா, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் காலம் போகுது. கரெக்டா மார்ச் 13, 2012 எல்லாமே
எல்லாமே மாற ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு கேப்ரியல் வந்துட்டு எல்சியை கூட்டு போயிட்டு கிச்சன் பாத்ரூம்ல வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்காரு. இந்த சமயம் வெளியில் இருக்கக்கூடிய அவங்களோட ரூம்மேட்ஸ்க்குலாம் வந்துட்டு பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு. எல்சி வந்துட்டு முனகிற மாதிரி, அணத்துற மாதிரி எல்லாம் வந்துட்டு சத்தம் கேட்டிருக்கு. கத்துற மாதிரி, கெஞ்சற மாதிரியான சத்தம்லாம் கேட்டிருக்கு. இது வந்துட்டு அவங்களுக்கு சரியா படல. ஏதோ ஒண்ணு உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வழக்கமா கப்புள்ஸ்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெல்லாம் நடக்கிற சண்டை மாதிரி தான். இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இதனால அவங்க இதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆக வேணாம், அவங்களே ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இப்படி வெளியில போன மத்த ரூம்மேட்ஸ் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு 8:15 மறுபடியும் அந்த ரூம்க்கு வராங்க. வந்து பார்த்தப்ப அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. ஏன்னா அந்த சமயமும் இவங்க 2 பேருமே வந்துட்டு பாத்ரூம்ல தான் இருந்திருக்காங்க. குளிக்கிற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்தோட சண்டையும் வந்துட்டு ஓஞ்ச மாதிரி இல்ல, அவங்களும் பயங்கரமா கத்திக்கிட்டு அனாத்திக்கிட்டும் இருந்திருக்காங்க. இந்த சமயம் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி வந்துட்டு உள்ளார என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி காது வச்சு ஒட்டி கேட்கறாங்க. இப்ப கேப்ரியல் வந்துட்டு கத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போ, நீங்க இருக்காத, மறுபடியும் நீ வானத்துக்கே போ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வெளியில இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு அந்த பாத்ரூமுடைய கதவு வந்துட்டு திறந்திருக்கு. பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வந்து இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைட்டா அவங்களோட ரூம்குள்ள போயிட்டு மறுபடியும் கதவை சாத்திக்கிறாங்க. இப்ப எல்சியை பார்க்கும்போது அவங்க அடிப்பட்ட மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்ட மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அவங்க தண்ணியிலே ஊறி போய் வெளிரி போன மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி ரூம்குள்ள போன இவங்க அதோட அந்த சண்டையை நிறுத்த கிடையாது. மறுபடியும் அந்த சண்டை வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. இதனால வெளியில இருந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இந்த சமயம் தான் நைட்டு 11:08 இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி, சரிங்க ஏதோ ஒன்று சரியில்லை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல, நீங்க வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து கதவை தட்டி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கேப்ரியல் வந்துட்டு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு சின்ன வாக்குவாதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் எல்சி வந்துட்டு கீழே தரையில படுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டுக்கு மேல படுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது பெருசா அடிச்சுக்கிட்ட மாதிரி இல்லை, அவங்களோட உடம்புலையும் எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படின்றதுனால அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க. இப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு போன அந்த சமயம் கரெக்டா 11:40 இருக்கும். இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையுமே வராம கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அப்படி இல்லை. இதுக்கப்புறமும் இவங்க 2 பேருமே தூங்காம மாத்தி மாத்தி கத்திக்கிற மாதிரி, மாத்தி மாத்தி பெனாத்திக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. சரி, இப்போதைக்கு இது முடியாது போல இருக்கு, நம்ம படுத்து தூங்கலாம், அதுவா இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருக்காங்க. இதனால அவங்களோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வெளியில போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில மணி ஒரு 6:30 இருக்கும். ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு இந்த சண்டை இப்பயாச்சும் ஓஞ்சாதான்னு தெரியல, போயிட்டு நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற கியூரியாசிட்டியில இவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. சரி, இவங்க 2 பேருமே சண்டை போட்டு படுத்து தூங்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு. இப்பதான் இவருக்கு காத்துல ரத்த வாட மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சிருக்கு. என்னது இது, இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ரூம் கிட்ட போயிட்டு பாக்குறாரு. அந்த ரூம் கிட்ட போகும்போது இவருக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. அந்த ரூம் டோர் கீழே இருந்து ரத்தமா அப்படி வெளில வந்துட்டு இருந்தது. அந்த ரத்தம் அந்த ரூமுக்கு உள்ள இருந்து வெளியில வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவரு பதறி போயிட்டு பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாரு. அங்க எல்சி ரொம்ப மோசமான முறையில இறந்து கொடூரமா கிடக்குறாங்க. இதனால ஷாக் ஆன இவரு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்படி ஒரு போன் பண்ணப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹெல்த் கேருக்கும் சேர்த்து கால் பண்ணியிருந்தாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஹெல்த் கேர்ல இருந்தவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. உள்ளார எல்சி வந்துட்டு ரொம்ப மோசமான முறையில செத்து கிடக்குறாங்க. அவங்க ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களே கிட்ட போல. ஏன்னா அதே ரூம்குள்ள இன்னொரு மூலையில தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியலும் உட்கார்ந்திருக்காரு. இதை பார்த்தவங்க யாருமே இந்த ரூம்குள்ள போல, போலீஸ் ஆபீசர்ஸ் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்சியை பார்த்த உடனே அவங்க உயிரோடு இல்ல, அவங்க சடலமா தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க இருந்த நிலைமை அப்படி. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வர அந்த கேப்புக்குள்ள கேப்ரியல் வந்துட்டு எல்சியோட 2 கண்ணையுமே பிடுங்கி ஜன்னல் வழியை தூக்கி வெளியில போட்டிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றப்ப வெளியில இருந்த நிலத்துல இந்த கண்ணையும் கொஞ்சம் முடி சாம்பிளையும் எடுத்திருக்காங்க. எல்சியோட சடலம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்ட நிலைமையில ரொம்ப மோசமான காயங்களோட கடந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்த உடனே எல்சியோட சடலத்தை வந்துட்டு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாம கேபியை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே கேபியை கூட்டிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போயிட்டு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கம்ப்ளீட் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் வருது. அவங்களோட உடம்புல 40 இடத்துக்கு மேல ரொம்ப மோசமான காயங்கள் இருக்கு. ஒன்னும் 16 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமா இறங்கி இருக்கு. அவ்வளவு கொடூரமா குத்தி கொலை பண்ணிருக்கான். இதுல எல்சி இறந்து
இறந்து போய் கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்துட்டு 2 ஜோடி கத்திரிக்கோள் இருந்திருக்கு, சுத்தி இருந்திருக்கு, கேன் ஓபனர், ஊசி அப்படின்னு சொல்லி நிறைய கிடந்திருக்கு. இதுல கேபி வந்துட்டு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற அந்த சமயத்துல கேபி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறது என்னோட ஃபியான்சி எல்சி கிடையாது, அது எல்சி லூசிஃபர், அதை நம்ம வெரைட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போயிருந்திருக்கான். இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் வந்துட்டு இவர் சிவியரான மென்டல் ப்ராப்ளம்ல இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட இவரோட கண்ணுக்கு நிறைய பேய்களோட உருவம் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேய்ங்க கத்துற மாதிரியான சத்தம்லாம் கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி, இவருக்கு இலூஷன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான காரணமா அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபி சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு விதமா மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. இவருடைய ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப ரிலீஜியஸான ஃபேமிலியா இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து இவரை பயன்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாத்தான்லாம் இருக்கு, இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இவருக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. இதோடைய வளர்ந்த இவர் வந்துட்டு அவர் மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமும் இருந்ததுனால அவருக்கு உண்மையாலுமே இந்த பேய்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. பொதுவாகவே வளரும் போது சில பேர் பேய் கதைகளை சொல்லி பயன்படுத்தி வைப்பாங்க. ஆனா வளர வளர அது அப்படியே பாத்தீங்கன்னா டைலூட் ஆயிடும். ஆனா எல்லாருக்குமே அது அப்படி கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல சில பேர்த்த பயன்படுத்தி வைக்கிறதுனால அது அவங்களுக்கு மன ரீதியா பயங்கரமான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு. இவரை பத்தின டீடைல்ஸ், இவரோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு 5 வருஷம் போகுது. February 23, 2017 42 வயசான இந்த கேபியை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல நிறுத்துறாங்க. இவருக்கு தண்டனை கிடைக்கணும், இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலையை பண்ணியிருக்காரு, இவரோட குடும்பத்துக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வாதாடுறாங்க. ஆனா நீதிபதி இவரோட மென்டல் கண்டிஷன் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு வெறும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் 5 வருஷம் ஏற்கனவே இவர் கடந்துட்டார் அப்படின்றதுனால அந்த சமயம் அவருக்கு ரிமைனிங் வெறும் 5 வருஷம் தான் இருந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய போராட்டம் பண்ணாங்க. இவங்களோட குடும்பத்தில் இருந்தவங்களாம் இவ்வளவுதான் தண்டனையா, எங்களோட பொண்ணை ரொம்ப மோசமா கொடூரமா கொலை பண்ணியிருக்கான், இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணவனுக்கு நீங்க இவ்வளவுதான் தண்டனை தருவீங்களா அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோடு கேட்டிருக்காங்க. சொல்லப்போனா எல்சியோட அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா கேபியை கோர்ட்ல வச்சுதான் பாக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீ அவன் கூட போக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறமா எல்சி வந்துட்டு கேபியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதனால எல்சியோட அம்மாவா இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாருமே கேபி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவங்க எல்லாருமே கோர்ட்ல வச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. எல்சியோட தம்பி வந்துட்டு மறுபடியும் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. 10 வருஷம் தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான தண்டனை, குறைஞ்சது நீங்க ஆயுள் கால தண்டனையாச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேபிக்கு நிறைய தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல பெட்டிஷன் வாங்கி அவங்களோட பிரதர் வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணாரு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. 2022 வந்துட்டு இவர் ரிலீஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. சின்ன வயசுல இருந்து சில பேருக்கு சொல்லக்கூடிய கதைகள்னால சில பேர் எந்த லெவலுக்கு மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு இந்த கேஸ் ஒரு உதாரணம். அதுவும் போக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம் அப்படின்றப்ப அவங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் டைவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க கரெக்டான மனநிலையில் இருக்காங்களா, எதனால அவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு அப்படின்றத ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்திருக்கலாம். இது எல்லா விஷயமே கூட நம்மளுக்கு தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா ஒருத்தங்க கிட்ட பேசுறப்பே அவங்க வித்தியாசமா பேசுறாங்க, அவங்க மன ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களா சரியாயிப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க அதனாலதான் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்காம ப்ராப்பரா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பயே காட்டியிருந்தா இவங்களும் அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கலாம். என்னோட கண்ணுக்கு பேய்ங்களாம் தெரியுது, பேய்ங்களோட குரல் கேட்குது, பேய் வந்துட்டு ஒன்று ஆட்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தங்க சொல்றாங்க. பட் இருந்துமே வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆக்ஷனை கூட இருக்கவங்களே எடுக்க கிடையாது. இந்த கேஸ் இவ்வளவு மோசமா போனதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே இதுதான். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதை நாம அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.